அரசு பேருந்து ஓட்டுநரை வடமாநில லாரி ஓட்டுநர்கள் வாளால் வெட்ட முயன்ற சம்பவம் நாமக்கல் கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நாமக்கல் அடுத்த ராசாம்பாளையம் சுங்கச்சாவடி அருகே இந்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. கரூரிலிருந்து வடமாநிலம் நோக்கி சென்ற லாரியை சேலம் நோக்கி சென்ற அரசு பேருந்து முந்திச் செல்ல முயன்றதாக தெரிகிறது. அப்போது லாரியின் கதவு திடீரென திறந்ததாகவும் இதனால் அதிர்ச்சி அடைந்த அரசு பேருந்து ஓட்டுநர் பேருந்தை லாவகமாக இயக்கியதில் விபத்து தவிர்க்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் பேருந்தை நிறுத்தி இது குறித்து கேட்ட அரசு பேருந்து ஓட்டுநரை லாரிக்குள் இருந்த வட மாநில ஓட்டுநர்கள் இருவர் வாளால் தாக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இருவரிடமிருந்தும் வாளை பறித்து அவர்களை பேருந்தில் இருந்த பயணிகள் தாக்கியதாக கூறப்படுகிறது. சம்பவம் அறிந்து வந்த போலீசாரிடம் தங்களின் பாதுகாப்பிற்காக வாளை கையில் வைத்திருந்ததாக வடமாநில லாரி ஓட்டுநர்கள் கூறிய நிலையில் அவர்களை விசாரணைக்காக போலீசார் காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். லாரி ஓரங்கட்டி நிற்கும் போது டோர் ஓப்பனில் இருந்திருக்கு. கவர்மெண்ட் பஸ்ஸும் பக்கமாக வந்திருக்குங்க. ரெண்டு உரசுற மாதிரி வந்தனால அவர் சொல்லியிருக்கிறாரு, டோர் இடிச்சதுன்னா எங்களுக்கு தான் டேமேஜ் ஆகும், நாங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு டிரைவரும் கண்டக்டரும் வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க. வாக்குவாதம் பண்ணும்போது இவங்க உடனே அந்த பட்டாக்கத்தி எடுத்து அவங்க ரெண்டு பேத்துக்கும் மொழி மாற்றுறது புரியலைங்க. புரியாதனால அவங்க உடனே பட்டாக்கத்தி எடுத்து டிரைவரை தாக்க போயிருக்கிறாங்க. போனதில் பிரச்சனையாக இருக்குது. உடனே அங்கே வந்த பேசஞ்சர் எல்லாமே அவங்கள அடித்து இங்கே ராசாம்பாளையம் டோல் பிளாஸாக்கு இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.